ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதாவுக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த மாவில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா அழுத்தி கெட்டியாக பிசைங்க. கொஞ்சம் பிசைகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் நம்ம பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஸ்பூன் பால் நீங்கள் ஊற்றி அதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் பதத்தில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு துணியை போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மாவை எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு நடுவில் சின்ன சின்ன வெடிப்புகள் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அது மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா பாதுஷா வரும். இதை லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணிவிடுங்க. ஹோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எல்லாம் மிச்சமாகவும் இதே மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சர்க்கரை சிரப்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் மைதாவுக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறேன். இதை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இது வந்து நல்லா அந்த சிரப்பு கொதித்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிச்சிருச்சு. அதை நம்ம செக் பண்ணிடலாம் எப்படின்ட்டு. இப்போ நீங்கள் விரலில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட போகிறேன். லெமனை பிழிஞ்சு விட்டு அந்த சிரப்பு வந்து ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். அதுக்காக இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். சரி, அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ செஞ்சு வச்ச பாதுஷாவெல்லாம் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. இது ஃப்ரை ஆக ஆரம்பிச்சுட்டு மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதுஷாவை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாதுஷா நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.